ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் இசிஆர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா ஓஎம்ஆர் பையனூருங்க. ஓஎம்ஆர் பையனூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்சி ஸ்டூடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிலிம் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி சென்னை ஃபிலிம் ஸ்டூடியோ, நிறைய படங்கள் திரைப்படங்கள்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஸ்டுடியோ இங்கே தான் இருக்குங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 crores ப்ராப்பர்ட்டிங்க. வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் போல் போட்டு ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செலக்டிவ் சூட்டமான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி 40 feet தார் ரோட்டு மேலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2 kilometer டிஸ்டன்ஸில் நீங்கள் மாமல்லபுரம் பூஞ்சேரி ஜங்ஷன் கான்ஃபரன்ஸ் ரோட்டில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓஎம்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் 1 kilometer டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. பாருங்கள், சென்னை ஃபிலிம் சிட்டி இங்கே தாங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியோ படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஷாருக் கான் படமும் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ நிறைய தெலுங்கு மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு இங்கே தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மூவி ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 crores ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதாங்க உங்களுக்கு சென்னை ஃபிலிம் சிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பாருங்களேன், இங்கேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் 200 meter டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் இதே ஒரே தார் ரோடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 2 சைடு ரோடுங்க. ஓஎம்ஆர் சைடும் நீங்கள் வரலாம், மகாபலிபுரம் டு செங்கல்பட்டு போகிற ஸ்டேட் ஹைவே வழியாகவும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. ஸோ 10 crore ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலக்டிவ் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் டெவலப்மெண்ட்டு ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச பையனூர் வில்லேஜுங்க. பையனூரில் தான் உங்களுக்கு நம்ம புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய பங்களாவும் நம்ம பையனூர் வில்லேஜில் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸுங்களுக்கு டைரக்டர்ஸ்லாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரவுண்ட்லேருந்து 2 ground பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 crores ப்ராப்பர்ட்டிங்க. இந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அடி உள்ள ஃப்ரண்டேஜ், ஈஸ்ட் ஃபேஸிங் தார் ரோடு ஃப்ரண்டேஜில் 10 crore ப்ராப்பர்ட்டி பையனூரில் ஓஎம்ஆர்லேருந்து 1 kilometer டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 kilometerங்க. மகாபலிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 kilometer. பூஞ்சேரி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 1.5 kilometer நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வித்தின் 5 minutes டிரைவில் ரீச் ஆகிடலாம். 10 crores ப்ராப்பர்ட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் சிட்டிக்கு நியர் பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நிறைய விஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்யூச்சர்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் கல் போட்டிருக்காங்க. பாருங்கள், உள்ளார பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் மண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் சிகப்பு மண்ணுங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் லேண்ட் கட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செலக்டிவ் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் கல் போட்டிருக்காங்க. ஓஎம்ஆர் நியர்பையில் இது மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், 10 crore ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேங்க. நீங்கள் இப்படி போனீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஹைவே மூலிமா நீங்கள் செங்கல்பட்டு போயிடலாம். சுற்றி ஃபென்சிங்கள் போட்டிருக்காங்க. 10 crore ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஓஎம்ஆர் நியர்பையில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். வெரி குட் செலக்டிவ் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூலு, காலேஜு, ஃபார்ம் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக இருக்கும்.
இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் இவங்களுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் MBM ரியல்டர் ECR. நன்றி, வணக்கம்.